திமுக அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய தவறை செஞ்சுக்கின்றார். எல்லாருக்கும் கண்டிப்பாக உதவி செய்வது ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இலவசத்தை உடனடியாக நிறுத்துங்கள். ஏன்னா இலவசம் செய்கிறதுக்கு இன்றைக்கி கவர்மெண்ட்டில் காசு இல்லை. அதாவது இலவசத்தை நீங்கள் கடன் வாங்கி செய்கிறீங்க. இலவசங்கிறது என்ன? அபரிதமான வருமானத்தில் இருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு மக்களுக்கான உரிமை தொகை. ஆனால் இப்போ இன்றைக்கி எப்படி இருக்குது? இலவசத்தை எல்லாமே கடன் வாங்கி தான் செலவு பண்ணுறீங்க. மகளிர் உரிமை தொகை வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட இன்றைக்கி 9,500 கோடி ரூபா தாண்டி போயிட்டுருக்கு. கவர்மெண்ட்டுக்கு அது கொடுக்கறதுக்கு காசு இல்லை. மீண்டும் மீண்டும் 20 லட்சம் பேர் இது வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி கவர்மெண்ட்டுக்கிட்ட காசு இல்லை. சமீபத்தில் உதயச்சந்திரன் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கன்சல்ட் பண்ணியிருக்காரு, பொங்கலுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. உதயச்சந்திரன் அவர்கள் என்ன சொன்னார்னா, 2000 கொடுக்குற கூட நம்மகிட்ட இன்றைக்கி வழி இல்லை, கஜானா மொத்தமாக காலி ஆயிடுச்சு, தயவு செஞ்சு அதை கவனத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காம உங்களுக்கு 5000 கொடுக்குற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கிட்ட ஏகப்பட்ட ஃபண்ட் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு ஸ்கீம் போட்டு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இலவசத்தை சாதாரணமாக ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் அசல்லேருந்து பணம் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா எப்படி வந்து கவர்மெண்ட்டை நடத்த முடியும்? லாபத்திலேருந்து பணம் கொடுத்தீங்கன்னா தாராளமாக இலவசத்தை கொடுக்கலாம். அசல்லேருந்து எப்படி கொடுத்தீங்கன்னா எப்படி மொத்தமாக வலிச்சிட்டில் போகும்? பணமே இல்லையே. எனவே கவர்மெண்ட்டு லாபத்திலிருந்து இலவசத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவாக நான் சொல்கின்றேன். தமிழக கஜானா காலியாகிவிட்டது என்று எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளாக கஜானா காலியாவதை தடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பார்த்துங்க, இன்னும் 5 மாதம் தான் தேர்தல். அதுக்கப்புறம் வந்து நீங்களும் ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு சமமாக தான் இருக்கீங்க. அதை மேம்படுத்த பாருங்கள். ஏன்னா திமுக கவர்மெண்ட்டில் இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கலை. எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கும் இந்த திமுக கவர்மெண்ட் ஆட்சிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், துப்பாக்கி சூடு சம்பவம் மட்டும்தான் நடக்கலை. மீதி எல்லாமே நடந்துருச்சு. லாக்அப் டெத்து, பாலியல் வன்கொடுமை, பெண்கள் மீதான வன்முறை, டெய்லியும் நடக்கிற அநியாயமான படுகொலைகள், ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்டில் இந்த டைமில் அது நடக்குதோ இது அப்படியே வந்து டிட்டோவாக இன்றைக்கி திமுகவில் 2 மடங்கு 3 மடங்கு விஷயங்கள் வந்து இன்றைக்கி அநியாயமான படுகொலைகள், வன்முறை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இது எல்லாத்தையும் தடுக்க பாருங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன் நான். பார்த்துங்க, ஏன்னா ஆட்சி இன்னும் 5 மாதம் தான். நீங்கள் அப்படி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வசனம் பேசினாலும் மக்கள் கிட்ட எடுபடாது. மக்கள் எல்லோரும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கஜானாவை நேராக்க பாருங்கள். பார்ப்போம், மறுபடியும் பார்க்கலாம்.